قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. من أحدث في أمرنا هذا فهو رد. இல்லாமல்ல இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அன்பும் அருளும் வற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்றுலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். எல்லாமல்ல இறைவனின் நல்லடியார்களே, இறைவனுடைய மகத்தான அருளால் தொடர்ந்து ஷைத்தானும் எதிர்கொள்ள வேண்டிய வழிமுறைகளும் என்கிற தலைப்பின் கீழாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கற்றுத்தந்த ஏராளமான மார்க்க அறிவுரைகளை அறிந்து வருகிறோம். அந்த வரிசையில் கடந்த சில நாட்களாகவே ஷைத்தான் நம்மை இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறச் செய்வதற்காக, நம்மை நரக நெருப்பில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக எந்த மாதிரியான வழிகளில் வருவான், அப்போ நாம் எந்த மாதிரி அவனை அணுக வேண்டும், நாம் எப்படி அந்த நேரங்களில் சுதாரித்து கொண்டு ஷைத்தானுடைய அந்த வலைகளிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த வரிசையில் இந்த ஷைத்தான் என்பவன் எந்த அடிப்படையிலெல்லாம் வருவான் என்பதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற சமயத்தில் இந்த மார்க்கம் என்பது முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தமோ எந்த விதமான சந்தேகமோ கிடையாது. அதே மாதிரி கது தபையன ருஷ்து மினல் கை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், சந்தேகத்திலிருந்து நேர்வழி தெளிவாகிவிட்டது, இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, நேர்வழி தெளிவாக உங்களுக்கு நாம் கொடுத்து விட்டோம். வமை யக்ஃபுர் பித் தாகூத், யார் தீய எண்ணங்களை ஊட்டக்கூடிய அந்த தீயவர்களுடைய அந்த வழிகளை பின்பற்றுகிறார்களோ அப்படிப்பட்ட அந்த மக்கள் நேர் வழியை விட்டும் தவறிவிட்டார்கள். வமை யுமின் பில்லாஹ், யார் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டார்களோ ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, அவர் நேரான அந்த கயிற்றை பற்றி பிடித்து கொண்டார், உறுதியான அந்த கயிற்றை பற்றி பிடித்து கொண்டார். லன் ஃபிசாமலஹா, எந்த விதமான கோணலும் இல்லாத எந்த விதமான முரண்பாடும் இல்லாத
நேரான அந்த பாதையை அவர் பற்றி பிடித்து கொண்டார். அல்லாஹு சமீஉன் அலீம், அல்லாஹ் அறிந்தவனாக ஞானமி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செவியேறக்கூடியவனாக அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்படி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனங்களை எல்லாம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை நான் தெளிவாக வச்சிருக்கிறேன், இதில் எந்த விதமான குழப்பமோ எந்த விதமான சந்தேகமோ எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மார்க்கத்தை தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய சமயத்தில் ஷைத்தான் வருவான். அவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விடுவீர்கள் என்றால், அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நாசமாக போயிடுவீங்க. அவனை நீங்கள் மறுத்து விடுவீர்கள் என்றால், அந்த ஷைத்தான்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் புறக்கணித்து விடுவீர்கள் என்றால் நீங்கள் உறுதியான கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டீர்கள், நீங்கள் தெளிவான வழியில் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இதே கருத்துப்பட இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான்தாரிகளே, உதுகுலு ஃபி ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் முழுமையாக நீங்கள் நுழைந்து விடுங்கள், அறகுறையாக இருக்காதீங்க. இந்த மார்க்கம் தெளிவானது, அல்லாஹ் தெளிவாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். இந்த மார்க்கத்தில் அறையும் குறையுமாக அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் அப்படின்னு வைக்காதீங்க. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அந்த மாதிரி நீங்க இருந்துடாதீங்க. முழுமையாக இந்த மார்க்கத்தில் வந்து விடுங்கள். ஏன் வலா தத்தபியோ குத்துவாதி ஷைத்தான், ஷைத்தான் நம்மளை இந்த மார்க்கத்திலிருந்து வெளியேற்ற பார்ப்பான், நம்மளை அப்படி ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் இழுப்பான். அப்படி இழுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி விடாதீர்கள், ஷைத்தானுடைய அந்த காலடி அந்த சுவடுகளின் அடிப்படையில் நீங்கள் சென்று விடாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்க தெளிவான எதிரியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்கிறோம்னா, ஷைத்தான் நம்மளை வழிகெடுப்பதற்காக ஷைத்தானிய வேலையை இந்த மார்க்கத்தில் நமக்கு கொடுத்து அந்த ஷைத்தான் நம்மை திசை திருப்புவதற்காக ஏராளமான வழிகளில் வருவான். அப்படி வருகிற சமயத்தில் நாம் உஷாராக இருக்காமல் இருந்திருப்போம் என்றால் ஈஸியாக நம்மை வழிகெடுத்து விடுவான். அப்போ மார்க்கத்தில் நம்ம முழுமையாக இருக்க வேண்டும். அதில் எந்த விதமான காம்ப்ரஸோ எந்த விதமான அந்த சமரசமோ அதையெல்லாம் நாம் செய்துவிடக்கூடாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் கவனமான முறையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேண வேண்டும். எந்த விதத்திலும் நாம் விட்டு கொடுத்து விடக்கூடாது. இஸ்லாத்திலேயே பல பேர் இருந்தாங்க நயவஞ்சகர்களாக. அல்லாஹ்வுடைய நபியல்லாருடைய காலத்தில் பாதி விஷயங்களை ஏற்றுக்கொள்வார்கள், பாதி விஷயங்களை மறுத்து விடுவார்கள். பாதி விஷயங்களை எடுத்து அவன் நடக்க மாட்டான், சும்மா நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான கேட்டகரிக்கு நாம் போகணுமா? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரியான மனிதர்களுடைய அந்த பட்டியலில் நாம் சேர வேண்டுமா? அப்போ முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும். லுஹரு அசரு அதுக்கெல்லாம் வருவாங்க, ஏன்னா அங்கே வெளிச்சமாக இருக்கு, இல்லை நல்லா தெரியும், மகரிப்லாம் வருவாங்க. ஆனால் இஷா தொழுகைக்கு வரமாட்டாங்க, ஃபஜர் தொழுகைக்கு வரமாட்டாங்க. ஏன்? நம்ம போனால் யார் பார்க்க போகிறா, நம்ம வந்தோமா இல்லையான்னு யாருக்கு தெரிய போகுது, இருட்டாக இருக்கும்ல அப்படின்னு வரமாட்டாங்க. ரசூலுல்லாஹ் யாருன்னு சொன்னாங்க இவங்களை? இவரெல்லாம் நயவஞ்சர்களுக்கு இந்த 2 தொழுகையும் கனமாக இருக்கும், ரொம்ப கடுமையாக இருக்கும், அவன் கடைபிடிக்க மாட்டான். அந்த கொள்கைகளை ஏற்றவன் அவனுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த மாட்டான். அப்போ இப்படி இஸ்லாத்தை அறையும் குறையுமாக, இஸ்லாத்தை ஏனோதானோ என்று கடைபிடிக்கக்கூடிய நிலை நயவஞ்சருடைய நிலையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலை நம்முடைய நிலையாக இருந்துவிடக் கூடாது என்றால் நாம எப்பவுமே அந்த மாதிரி இருக்க விரும்ப மாட்டோம். நயவஞ்சகர்கள் என்ற அந்த லிஸ்ட்டில் நாம் இருக்க வேண்டும் என்கிற நிலை யாருக்கும் இருக்காது. அப்படிப்பட்ட நாம் இது மாதிரி மார்க்கத்தில் ஏனோதானோ என்று கடைபிடித்து மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை சொல்லப்பட்ட விஷயங்களை ஏற்றுக்கொண்டு மற்றொரு விஷயங்களை விட்டுவிடுவோம் என்றால் அது நம்மை நயவஞ்சருடைய நிலையை கொண்டு போயிடும். நயவஞ்சர்கள் என்பது சாதாரண மக்களா? அவர்களை எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் மிக மோசமாக சொல்லி காட்டுகிறது, மறுமையில் அவருடைய நிலை எந்த அளவுக்கு கேவலமாக இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு படம் எடுத்து காட்டுகிறான். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்வத், முனாஃபிகீன்கள் நாளை மறுமையில் நரக நெருப்பின் அடித்தட்டில் இருப்பார்கள். கொதிக்கிறது ஃபர்ஸ்ட் எங்கிருந்து ஆரம்பிக்கும்? சூடு பிடிக்க எங்கிருந்து ஆரம்பிக்கும்? ஒரு அடுப்பை எடுத்துக்கோங்க, அடுப்பை எடுத்தோம் என்றால் ஃபர்ஸ்ட் சூடு பிடிக்கிறது கீழே அடியில் தான் பிடிக்கும், அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். இதான் யதார்த்தம். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நரகத்தினுடைய அடித்தட்டு என்பது கடுமையான நெருப்பினுடைய ஜுவாலை கடுமையாக இருக்கும், மேலேயே கடுமையாக தான் இருக்கும், ஆனால் அடித்தட்டு அதைவிட பயங்கரமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த அடித்தட்டுக்கு சொந்தக்காரர்கள் யார் என்று கேட்டால் இந்த நயவஞ்சர்கள். இந்த நயவஞ்சருடைய இடம் அதுவாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நயவஞ்சருடைய இடத்துல நாம் அடைந்து விடக்கூடாது. ஷைத்தான் பல ரூட்டில் வருவான். அல்லாஹ் மேலோட்டமாக ஷைத்தான் உங்களை வழிகெடுப்பதற்காக வருவான், நீங்க இஸ்லாத்தில் முழுமையாக இருங்க, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீங்க என்று மேலோட்டமாக மட்டும் சொல்வதோடு மட்டும் நின்று விடாமல் இன்னும் ஆழமாக எந்தெந்த ரூட்லாம் வருவான் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறான். எந்த மாதிரிலாம் வருவான், அந்த நேரத்தில் நீங்க எந்த மாதிரிலாம் உஷாரா இருக்கணும் என்பதை பற்றி அல்லாஹ் பல இடங்களில் நமக்கு எச்சரிக்கின்றான். 4வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 118வது வசனத்தில் இறைவன் சொல்லும் பொழுது
அந்த ஷைத்தான் சொல்கிறான், அந்த மக்களை நான் அவர்களை வழிகெடுப்பேன், வல உமன்னியன்னஹும் அவர்களை நான் ஆசை வார்த்தை கூறுவேன், வல ஆமுரன்னஹும் இன்னும் நான் அவர்களுக்கு ஏவுவேன். ஷைத்தான் சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொல்லி காட்டக்கூடிய அந்த வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி சொல்லும் பொழுது அந்த எப்படியெல்லாம் உங்களுக்கு ஏவுவேன், எந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வழிகட்ட கொடுப்பேன் என்பதை பற்றி அவன் சொல்கிற பொழுது பல யுபையத்துக்கும் ஆதானல் ஆம் அவர்களுக்கு கால்நடையினுடைய அந்த காதுகளை அறுக்குமாறு நான் ஏவுவேன், அதை அவர்கள் செய்வார்கள். அதே மாதிரி அவர்களுக்கு நான் இன்னும் சொல்லுவேன், அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றுங்கள் என்று நான் சொல்லுவேன், அதையும் அவர்கள் செய்வார்கள். வமை எத்தஹிது ஷைத்தான வலியா, யார் அல்லாஹ்வை விட்டுவிட்டு மின் தூனில்லா அல்லாஹ்வை விட்டுவிட்டு ஷைத்தானை பொறுப்பாளியாக ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஷைத்தானை பொறுப்பாளியாக ஆக்கிக் கொள்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்கள் ஃபக்கத் ஹஷிர ஹுஸ்ரான முபீனா அவர்கள் தெளிவான நஷ்டத்தை அடைந்து விட்டார்கள், தெளிவான நஷ்டத்தை அவர்கள் சுமந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அவன் இன்னைக்கு நாம் அழகுக்காக வேண்டி பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம இஸ்லாத்தின் இருக்கக்கூடிய மக்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அழகு அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான காரியங்களை நம்முடைய உடல் ரீதியாக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே மார்க்கம் சொன்ன அடிப்படையில் செய்கிறோமா? அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான், நாம் அழகாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் சொன்னார்கள். ஆனால் ஷைத்தான் ஒரு ரூட்ல வருவான், அல்லாஹ் அழகானவன்ல நீ அழகை ஏற்படுத்திக்க என்ற அடிப்படையில் ஷைத்தான் நமக்கு அழகை பற்றி பல்வேறு விதமான விஷயங்களில் வருவான். அதில் ஒரு விஷயம் என்ன? படைப்பை மாற்றுவது, அழகுக்காக வேண்டி சில விஷயங்களை செய்வது. ரசூலுல்லாஹ் தெளிவாக எச்சரிக்கிறாங்க. முடியல ஒட்டு முடி வச்சுக்க சொல்லுவான், இது அழகுக்காக வேண்டி ஏற்படுத்திக்கொள் என்று சொல்லுவான். முகத்தெல்லாம் முடியா இருக்குது, முடியெல்லாம் அகற்றிடுவோம், அதுக்கு கிரீம்லாம் விற்கிது இல்லை, எல்லா கிரீமும் அப்ளை பண்ணி எடு முடிய என்று அந்த மாதிரி சொல்லுவான். அதே போன்று ஷைத்தான் பற்களை அழகாக, ஒரு பல்லு எப்படியோ இருக்கு பாரு, நீ அழகாக்கிக்க, பற்களை அழகு செய்வதற்காக வேண்டி இன்றைக்கு பல்வேறு விதமான சிகிச்சை வந்து விட்டது, பல்லாம் முன்னாடி இருக்கிற பல்லாம் சரி செஞ்சிக்க என்று ஏவுவான். ரசூலுல்லாஹ் தெளிவாக தடுக்கிறாங்க. எந்த அடிப்படையில்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நேரத்தில் சொல்கிறார்கள், லஅனல்லாஹுல் வாஷிமாத் வல் மூத்தஷிமாத், அல்லாஹ் ஒட்டுமுடி வைத்துக் கொள்ளக்கூடிய பெண்களையும் ஒட்டுமுடி வைத்து விடக்கூடிய பெண்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. அதே போன்று வல் முத்த நம்மிசாத், அழகுக்காக வேண்டி முகத்தில் இருக்கக்கூடிய அந்த முடிகளை எல்லாம் அகற்றக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிப்பானாக. வல் முத்தஃபல்லிஜாத் லி ஹுஸ்னில் முகையிராத், அல்லாஹ்வுடைய அந்த படைப்பை மாற்று செய்வதற்காக வேண்டி அந்த பற்களை எல்லாம் அறத்தால் தேய்க்கக்கூடிய அந்த பெண்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சபிப்பானாக என்று சொல்லி இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி சொல்லக்கூடிய இந்த செய்தி ஒரு பெண்மணிக்கு எட்டுகிறது. அந்த பெண்மணி பனு அசத் என்று சொல்லக்கூடிய குலத்தை சார்ந்த அந்த பெண்மணி அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களை நோக்கி வருகிறார்கள். அந்த பெண்மணியுடைய பேர் உம்மு யாக்கூப் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி. அவங்க வருகிறார்கள், வந்து அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களை பிடிக்கிறாங்க. நீங்கள் என்ன பெண்களை எல்லாம் சபிக்கிறீங்களாமே, எப்படி நீங்கள் சபிக்கிறீங்க, எந்த அடிப்படையில் நீங்கள் சபிக்கிறீங்க, நீங்கள் சபிப்பது எந்த அடிப்படையில் என்று சொல்லி அந்த பெண்மணி வந்து அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவங்க பிடிக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூர் சொன்னதாம நான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூர் சொல்லியிருக்கிறாங்கல்ல அதை தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ நீங்கள் அல்லாஹ் சபிப்பதா சொல்கிறீங்களே, அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறீர்களே, லக்கது கராத்து பாபை மா பைனல் லௌஹைன், நான் இந்த திருமறை குர்ஆனுடைய அட்டை டு அட்டை ரெண்டுமே ஃபுல்லாக படிச்சுட்டேன், இடையில் உள்ள எல்லா இடத்திலும் நான் பார்த்து விட்டேன், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வசனம் எங்கேயுமே கிடையாது. எங்கே சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எங்கே இருக்குது, நீங்கள் சொல்லக்கூடிய வசனத்தை நான் பார்க்கவே முடியவில்லையே, அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறீங்க, குர்ஆனில் இல்லையே அது அப்படின்னு வந்து பிடிக்கிறாங்க. அப்போ யோசித்து பாருங்கள், எவ்வளவு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கேள்வியை நாம் எதிர்கேள்வியை கேட்குறோம்னா அந்த கேள்வி பற்றியான தெளிவான அறிதல் நம்மிடத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த கேள்வி கேட்க முடியும். ஏதோ கேள்வி கேட்கணும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்ட முடியாது. அப்படி கேள்வி கேட்டோம்னா ஈஸியாக நம்ம அந்த கேள்விக்கு நம்ம விடை பெற்று விடுவோம். அப்போ ஒரு கேள்வி கேட்கிறோம் என்றால் நம்ம அதை பற்றியான சிந்தனைகளோடு அது பற்றி நம்ம நல்ல அரசிய ஆராய்ந்ததுக்கு பிறகுதான் அந்த கேள்வியை கேட்க வேண்டும். நமக்கு இறுதி வரைக்கும் அதுக்கு ஒரு விடையை கிடைக்கல, என்னதான் விடையா இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம கேட்க முடியும். அப்போ அப்படிப்பட்ட சமயத்தில் இந்த உம்மு யாக்கூப் என்று சொல்லக்கூடிய பெண்மணி அவங்கள்ட்ட வராங்க. பமா வஜத்து ஃபிஹா, நான் குர்ஆனில் இதை பார்க்கவே இல்லையே, எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. திரும்ப அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க.
மா ஆத்தாக்கும் ரசூல், அல்லாஹ் உங்களுக்கு என்ன சொன்னானோ ஃபஹுதுஹு, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு, அல்லாஹ் எதை விட்டு உங்களை தடுத்தானோ அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனம் உங்களுக்கு தெரியுமாமா? அந்த வசனத்தை நீ பார்த்துருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க தான் ஃபுல்லாக குரானை படிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்கல்ல, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இந்த வசனம் நீங்கள் சொல்லக்கூடிய வசனம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த நேரத்தில் அந்த இப்னு மசூத் அவர்கள் விளக்கமாக சொல்கிறார்கள், அல்லாஹ் என்ன சொன்னானோ, அல்லாஹுடைய நபிகளார் என்ன சொன்னார்களோ ரெண்டுமே மார்க்கம் தான். இதை ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க. அல்லாஹுடைய நபிகளார் காட்டி தந்த எல்லாமே மார்க்கம் என்று ஏற்றுக்கொள்வது ஒரு மூமினுடைய பண்பு, ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் மறுக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏற்றுக்கொள் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகளார் சொன்னதாக சொல்கிறார்கள். அப்போ அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு கிராஸ் டாக் பண்ணுறாங்க. இது பொதுவாகவே மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறது. லிம தக்குலுன மாலா தஃபாலுன், இந்த வசனம் எல்லாருக்கும் வந்துடும். நீங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்களா, அல்லாஹ்ட்ட இது வெறும் பாவமாக இருக்குது. ஆமாம், பாவம் தான், யார் இல்லைன்னு சொன்னால்? நான் சொல்கிறேன் அதற்கு மாற்றமாக நடக்கிறேன் என்றால் நான் அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல போகிறேன். இது எல்லோருக்கும் உள்ளது தானே. யாரெல்லாம் கண்டிப்பாக அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹ் பிடிப்பான், அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சொல்லக்கூடியவர்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் சொல்லப்படுகிறது தானே தவிர, நீங்கள் கேள்வி கேளுங்க, நீங்கள் போய் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிற காரியம் இல்லை. அல்லாஹ் கேள்வி கேட்டுக்குவான், நம்ம யார் கேள்வி கேட்கறதுக்கு? நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது? சொல்றாங்க, சொல்லக்கூடிய வசனம் அல்லாஹ்வுடைய வசனம், சொல்லக்கூடிய விஷயம் அல்லாஹ்வுடைய நபிகளார் போதித்தது, ஏற்று நடக்கக்கூடியது நம்முடைய பொறுப்பு, அவ்வளவுதான். சொந்த கதையா சொல்றாங்க அப்படிங்கறது நம்ம புரியணும். ஆனா பொதுவாகவே உள்ளது மனிதனுடைய மென்டாலிட்டி என்னன்னா, நீ சொல்றிய நீ கரெக்டா இருக்கிறியா அப்படின்னு வந்துடும். இவர் செய்யறாரோ இல்லையே, விட்டு பல ஓட்டம் இருக்கும், ஏன்ட்ட பல ஓட்டம் இருந்தாலும் பஞ்சராய் பிதுங்கி போய் கிடந்தாலும் நீ கரெக்டா இருக்கிறியா அப்படின்னு வந்துருவாங்க. இதே வார்த்தையை அந்த பெண்மணி கேட்கிறாங்க. நீங்க சொல்றீங்களே ஒட்டுமுடி வைக்கக்கூடாது, ஒட்டுமுடி வைக்கிறது அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியதுன்னு, உங்க மனைவி ஒட்டுமுடி வச்சிருக்கிறாங்களப்பா அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வராங்க. இப்படி வந்த உடனே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் கோவம் வந்துருது. அப்படியா, என் மனைவி உள்ளதாமா இருக்கிறா, உள்ள போய் பாரு, அவ இந்த மாதிரி ஒட்டுமுடி வைத்திருக்கிறாளா இல்லையா, போய் பார்த்துட்டு வா, செக் பண்ணிட்டு வா போ அப்படின்னு அனுப்புறாங்க. அப்படி அனுப்பின உடனே அந்த பெண்மணி போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க. அப்படி வந்தவன் சொன்ன உடனே சொல்கிறாங்க, இந்த மாதிரியான பெண்களோடு நாங்கள் சேர்ந்து வாழ மாட்டோம். இந்த மாதிரி மார்க்கத்துக்கு முரணாக நடந்திருக்கிறார் என்றால், மார்க்கத்துக்கு எதிராக ஒரு காரியத்தை, அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய அல்லாஹ்வுடைய லானத்துக்குரிய ஒரு காரியத்தை செய்வார் என்றால் இந்த மாதிரியான பெண்களோடலாம் நாங்கள் வாழ மாட்டோம் அப்படிங்கிற வார்த்தையும் இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இதெல்லாம் ஷைத்தானுடைய காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நம்முடைய பழக்க வழக்கங்களை நாம் செய்கிறோம். நம்முடைய முடிகளை அகற்றுவது, அதுபோன்று அந்த சைடில் இருக்கக்கூடிய புருவ முடிகளை அகற்றுவது, இதெல்லாம் இன்னைக்கு ஃபேஷனாக போயிருச்சு. இதெல்லாம் பாவமான காரியம், அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியம். இஸ்லாத்திலிருந்தே ஷைத்தான் நம்மை வெளியேற்றுவதற்காக செய்ய துடிக்கிற காரியம். இதற்கு நாம் ஒருபோதும் அடிபணிந்து விடக்கூடாது என்கிற சிந்தனை இன்னைக்கு இருக்கிறதா? இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோமா? ஒட்டுமுடி அடிக்க வைக்கிறது அது எங்கேயோ ரேராக இருக்கும், ரேரான கேஸாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு சர்வசாதாரணமாக த்ரெட்டிங் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி புருவ முடிகளை அகற்றுவது, பற்களை அதை அழகுக்காக வேண்டி, பற்களே நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம ரொம்ப சரியில்லை, நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக வேண்டி நம்முடைய அந்த மற்ற எல்லோருக்கும் இருக்கிற மாதிரி நமக்கு இல்லை, எல்லாம் மாற்றமாக இருக்குது, பெரிய அளவுக்கு அதில் ஒரு மாற்ற வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது என்றால் மாற்றுவது தவறு கிடையாது. ஆனால் நல்லா தான் இருக்கும், அது அழகுக்காக வேண்டியா, அழகுக்காக வேண்டிய பற்களை தேய்க்கிறதாம். இந்த மாதிரியான நிலையை பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட இந்த நிலை இருக்கிறதே, இதை அல்லாஹ் தடுத்த அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியம் இன்னைக்கு செய்கிறார்களே. அப்ப இதெல்லாம் எவ்வளவு மோசமான விபரீதமான காரியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்கிறதுக்காக பார்க்கிறான், ஷைத்தான் நம்மளை இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக பார்க்கிறான். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடாது என்று நாம் உறுதியாக இருக்கிறோம் என்றால் இது மாதிரியான விஷயங்களிலிருந்து விலக வேண்டும். இது மாதிரியான காரியங்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஷைத்தானுடைய அந்த புடியில சிக்கிக்கொள்வோம். கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ஆச்சாரங்களையும் கொண்டு வந்துடுவான். ஃபேஷனாக ட்ரெஸ் போட்டுக்க, அரைக்குறையா ட்ரெஸ் போட்டுக்க, எல்லாத்தையும் போட்டுக்க, எல்லாத்தையும் செஞ்சுக்க, என்னென்ன நாச வேலைகள் இருக்கிறதோ, என்னென்ன மோசமான வேலைகள் இருக்கிறதோ எல்லாத்தையும் நம்முடைய அந்த காரியங்களில் புகுத்தி ஈஸியாக நம்மளை வெளியெடுத்து நரகத்திற்குரியவளாக மாற்றி விடுவாள். அப்போ நாம சுதாரிப்போடு இருந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பார்க்கிறோம், எத்தனையோ பெண்கள் ஹிஜாபுடைய முறையை சரியான முறையில் பேணாமல், ஹிஜாப் என்று இஸ்லாம் என்ன சொல்லித் தருகிறதோ அந்த முறையை சரியான முறையில் கடைபிடிக்காதவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஹிஜாப் யாரிடத்தில் பேண வேண்டும் என்று சரியான ஒரு புரிதல் இல்லாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
சர்வ சாதாரணமாக ஏதோ பள்ளிவாசலுக்கு போனால் ஹிஜாப் பண்ணணும் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. மற்ற இடத்துலலாம் ஹிஜாப் தேவையில்லை அப்படிங்கிற கணக்கில் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான நிலை நம்ம இடத்துல வந்துவிடக்கூடாது. ஹிஜாப் என்பது அல்லாஹ் நமக்கு வலியுறுத்திய, நமக்கு ஒரு கேடயமாக தந்திருக்கக்கூடிய ஒரு ஆடை. அந்த ஆடையை யாருக்காகவும் எவருக்காகவும் எந்த நேரத்திலும் நாம் தளர்ந்து விடக்கூடாது. அதிலிருந்து கொஞ்சம் கூட மாற்றத்தை நாம் செய்துவிடக்கூடாது. அல்லாஹ் எந்த அடிப்படையில் சொன்னாலும் அந்த அடிப்படையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான், நபியே, உம்முடைய மனைவிமாருக்கும் உம்முடைய பெண்களுக்கும் நீங்கள் அழகாக சொல்லுங்கள், அவர்களுடைய முக்காடுகளை போட்டுக்கொள்ளட்டும், ஜெல்பாபுகளை போட்டுக்கொள்ளட்டும். தாலிக்கு அதுனா யுவரஃபன, இதுதான் அவர்கள் அறியப்படுவதற்கு மிக சிறந்தது, இன்னும் அவர்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு இதுதான் மிக ஏற்ற ஆடை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. இந்த ஆடை இன்னைக்கு சரியா பேணுகிறோமா? சிறு பிள்ளையிலிருந்தே நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த நல்ல முறையில் ஹிஜாபை பேண வேண்டும் என்கிற அறிவுறுத்தல்களை சொல்லிக் கொடுக்கிறோமா? ஹிஜாப்னா இன்னைக்கு பல பேருக்கு தெரியல. கண்களை மூடிக்கிட்டு வரதான் ஹிஜாப்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அந்த வசனத்தில் தெளிவாக சொல்றான், முகத்தை மூடக்கூடாது. முகத்தை மூடுவது ஹிஜாப் கிடையாது. அது நபிமாருடைய மனைவிமார்களுக்கு மட்டும் கொடுத்த பிரத்யேகமான சட்டம். எல்லா பெண்களுக்குரிய சட்டம் கிடையாது. ஹிஜாப்ல ரெண்டு இருக்கிறது. ஒன்று இஸ்லாம் மூமினான பெண்களுக்கு, அதாவது நம்முடைய அன்னைமார்களுக்கு, அல்லாஹ்வுடைய நபியல்லாருடைய மனைவிமார்களுக்கு என்று ஹிஜாப் இருக்கிறது. அவங்க திரையை போட்டு தடுத்துக்கணும். அவங்க ரசூலுல்லாஹ் மரணித்ததுக்கு பிறகு யாரையும் திருமணம் செய்யக்கூடாது. அவங்க மூமினுடைய தாயாராக சொல்லப்பட்டு விட்டார்கள். அவங்களுக்கு என்று சில பிரத்யேகமான சட்டங்கள் இருக்கிறது. ஆனால் நமக்கு முகத்தை காட்டணும், முகம் தெளிவாக தெரிய வேண்டும். அல்லாஹ் அந்த வசனத்தில் தெளிவாக சொல்றான், தாலிக அதுனா ஐயோ அரஃபன பிஹி, அவர்கள் அறியப்படுவதற்கு இந்த ஹிஜாப் முறைதான் சிறந்தது என்று சொல்கிறான். தெரியணுமே, யாருன்னு தெரியணுங்கிறானே அல்லாஹ். அறியப்படுவது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அது அதனுடைய அர்த்தம் என்ன? அறியப்படுறதுன்னா முகத்தை வச்சு தானே தெரிஞ்சுக்க முடியும். வெறும் உருவத்தை வச்சு பாய் வந்தாங்க அப்படி சொல்லிட முடியுமா? முகத்தை மூடிக்கிட்டு நீங்க என்னென்ன வேலைகள் நடக்கிறது, என்னென்ன நாச வேலைகள் நடக்கிறது யோசித்து பாருங்க. இதே ஹிஜாப் அல்லாஹ் ஒரு சிறந்த ஆடையாக கற்றுத் தருகிறான். இன்னைக்கு நம்ம முகத்தை மூடிட்டு போறதா ஹிஜாப்னு வச்சுக்கிட்டோம்னா, இன்னைக்கு பல்வேறு விதமான வடமாநிலத்தவர்கள் குழந்தையை கடத்துவதற்காக, பல்வேறு விதமான திருட்டுத்தனங்களை செய்வதற்காக, பல்வேறு விதமான ஏமாற்று வேலைகளை செய்வதற்காக இதே ஹிஜாபை முகத்தை மூடிக்கொண்டு செல்கிறார்களே. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் அந்த ஹிஜாபை சொல்லல, முகத்தை மூடுவதை அல்லாஹ் ஒருபோதும் சொல்லவில்லை. அல்லாஹ் முகத்தை மூடுவதை நபிமாருடைய மனைவிமாருக்கு மட்டும்தான் சொல்லி இருக்கிறான். நபியினுடைய மனைவியை தவிர வேணைய பெண்களுக்கு அப்படிப்பட்ட சட்டம் கிடையாது. அவங்களுக்கு பல்வேறு விதமான பிரத்யேகமான சட்டம் இருக்கிறது. நமக்குரிய சட்டம் முகம் அறியப்படணும், முகம் தெரியணும். ரோட்ல இன்னைக்கு பார்க்கிறோம், ஹிஜாபை போட்டுட்டு தைரியமா அந்நிய ஆடவர்களோடு பேசிக்கொண்டு செல்லக்கூடிய பெண்மணிகள். என்ன, யார் நமக்கு என்ன தெரியவா போகுது? யார் நம்மளை சொல்லியா கொடுக்க போறாங்க? நம்ம முகம் தான் தெரியல அப்படிங்கிற அடிப்படையில் சர்வசாதாரணமாக இன்றைக்கு அந்நிய ஆடவர்களோடு நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய காட்சி இது. நம்முடைய பகுதியில் நடக்கக்கூடிய காட்சிகள் இது. எங்கேயோ சொல்லலை, இங்கே நடக்குது. அப்போ இதெல்லாம் என்ன? முகத்தை மூடிட்டு போனால் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம யாரோட பேசிட்டு போகலாம் அப்படிங்கிற நிலை தானே. முகம் தெரியப்பட வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஹிஜாபினுடைய முறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இன்னும் எந்தெந்த வழிகளில் இந்த ஷைத்தான் வருவான் என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய நபியல்லார் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். மது, சூது, இது மாதிரியான விஷயத்திலிருந்து வருவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைஸரா வல் அன்சாப் வல் அல்ஸாம், மது, சூது, சிலைகள், குறிபார்க்கக்கூடிய அம்புகள், இதுவெல்லாம் ரிஜுசுன், அசுத்தமானவை. மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய காரியம் இது, ஷைத்தானுடைய செயல்கள் இது. இப்படிப்பட்ட இந்த செயல்களிலிருந்து ஃபஜ்தனிபுஹு, நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால், மறுமையில் உங்களுக்கு சுவனம் கிடைக்க வேண்டும் என்றால், இந்த அசுத்தங்களை, ஷைத்தானுடைய காரியங்களிலிருந்து நீங்கள் அகன்று கொள்ள வேண்டும், நகர்ந்து கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்கள், இன்னைக்கு மது, சூது அப்படிங்கிற இந்த விஷயம் எந்த அளவுக்கு இன்னைக்கு இஸ்லாமிய இடத்துல நிரம்பி வழிகிறது. ரமலானுடைய மாதம், நோன்பு பிடிக்கிறோம், இறையச்சத்திற்குரிய மாதம். இவருடைய இறையச்சம் எப்படி தெரியுமா? காலையிலிருந்து சஹர் செஞ்சதிலிருந்து மகரிபு, இஃப்தார், நோன்பு துறக்க வரைக்கும் அவ்வளவு பக்தியா இருப்பாரு. நோன்பு திறந்துட்டு மொதல் வேலையா எடுத்து பீடியை பற்ற வச்சு ஹப்புன்னு விடுவார், பிஸ்மில்லா சொல்லி. இதுதான் இவருடைய இறையச்சம். எவ்வளவு இறையச்சம், எவ்வளவு நோன்பு அவருக்கு, எவ்வளவு பெரிய இறையச்சத்தை குடிச்சிட்டு பார்த்தீங்களா? மகரீப் வரைக்கும் பீடி பிடிக்காம இருந்தா, சிகரெட் பிடிக்காம இருந்தா, பான்பிராக் வாயில போடாம இருந்தா, இதுல இவர் பெரிய இறையச்சத்துல முஞ்சிட்டார். அப்ப நோன்பின் மூலமாக என்ன அடிப்படை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்?
அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறானே, குல்லு முஸ்கிரின் ஹம்ர் குல்லு ஹம்ரின் ஹலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கொஞ்சமாக போதை தரக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரிதான், எல்லாமே போதை தரக்கூடிய பொருள் எல்லாமே ஹராம் தான் என்று அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ் சொல்கிறார்களே. மது என்று போதை தரக்கூடிய பொருள் என்று எதுவாக இருந்தாலும் எல்லாமே ஹராம் என்கிற கணக்கில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே. அப்படிப்பட்ட மதுவில், அப்படிப்பட்ட போதை தரக்கூடிய பொருட்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெரியவர்கள் என்று இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களே. இதுவெல்லாம் ஷைத்தானுடைய செயல் இல்லையா? ஷைத்தான் நம்மளை வழிகெடுத்து நாளை மறுமையில வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக வேண்டி அவனுடைய சூழ்ச்சிகளில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய கெட்ட அசுத்தமான செயல்கள் இல்லையா? இதிலிருந்து நம்ம விலகிக் கொள்ள வேண்டுமே. மதுவை பற்றி வசனம் இறங்குகிறது. சஹாபாக்களுடைய அந்த நிலையை பாருங்க. நம்மளாம் என்ன மது பிரியர்கள், நம்மளாம் என்ன குடிமகன்கள். நம்மளை விட டாப்ல இருந்தவங்க சஹாபாக்கள். மது ஹராம் செய்யப்படுவதற்கு முன்பாக, தடை செய்யப்படுவதற்கு முன்பாக அவங்கள மாதிரி மகா குடிக்காரர்கள் வேறு யாரும் இல்லை. அவ்வளவு குடிச்சாங்க, பீப்பாய்களாக குடித்தார்கள். ஒரே ஒரு வசனம், அல்லாஹ்வுடைய வசனம் வருகிறது, இதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று. அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கியதான் தாமதம். உடனடியாக அங்கே ஒரு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் வருகிறார். அங்கே அறிவிக்கிறார், மது தடை செய்யப்பட்டு விட்டது, ரசூலுல்லாஹ் தடை செஞ்சிட்டாங்க, அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வந்து விட்டது என்று சொன்ன உடனே அங்கே அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அபூ தல்ஹா அவருடைய வீட்டில் மது எல்லாம் பரிமாறிக்கிட்டு இருக்கிறார். அப்படி பரிமாறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வசனத்தினுடைய அறிவிப்பு, வேத அறிவிப்பு வந்த உடனே, அந்த அறிவிப்பாளர் வந்த உடனே, அவருடைய செய்தியை கேட்ட உடனே உடனடியாக அபூ தல்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், எல்லா மது பீப்பாய்களையும் எடுத்து ஊற்றிடுங்க. அவர் மட்டும் கிடையாது, எல்லா சஹாபாக்களும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அன்றைய நாள் அந்த அறிவிப்பு வந்த மறுநொடி அன்றைய மதீனா நகரங்களுடைய வீதிகள் எல்லாம் மது ஆறுகளாக ஓடிக்கொண்டிருந்தது என்று சொல்கிறார்கள். அவ்வளவு சஹாபாக்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்றால் மாற்றுக்கிறது கிடையாது. அதுல எந்த விதமான அடிக்ஷனும் கிடையாது, எந்த விதமான அதுல தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டோமே விட முடியலையே அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டானா நவுந்துக்கோ, அசிங்கம், அது மிகப்பெரிய கெட்ட விஷயம், ஷைத்தானுடைய செயல் என்று சொல்லிவிட்டானா நவுந்துருவாங்க. செயலை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? எத்தனை பேர் இன்றைக்கும் இன்னைக்கெல்லாம் இந்த மதுவுக்கு பல பெயர்கள் வந்து விட்டது. கஞ்சா, அபீனு அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான பெயர்கள், ஹெராயின் சொல்லி பல பெயர்கள் வந்து விட்டது. இன்னைக்கு பிள்ளைகள் அதிலிருந்து கெட்டு போயிட்டு இருக்கிறாங்க, மோசமான வழியில போய்கிட்டு இருக்கிறாங்க, கவனிக்கிறது கிடையாது. மதுவின் மூலமாக ஏராளமான சீர்கேடுகள், சமூக சீர்கேடுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் ஷைத்தானுடைய செயல். இதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். இதனால் ஏராளமான தீமைகள். மது குடிக்கிறதுனால என்ன செய்யறோம் தெரியாம பல்வேறு விதமான அனாச்சாரங்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தீமைகள் என்று எடுத்து பட்டியல் போட்டால் அவ்வளவு தீமைகளை பட்டியல் போடலாம். அவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. குடும்ப ரீதியாக, வியாபார ரீதியாக, பல்வேறு ரீதியாக இன்றைக்கு ஏராளமான தீமைகள் இதன் மூலமாக அரங்கேறி கொண்டிருக்கிறது. இப்போ இதெல்லாம் நம்ம தடுக்கணும்னா அல்லாஹ் சொன்ன வழியில் தானே நடக்கணும், இஸ்லாம் சொல்லக்கூடிய வழியில் தானே நடக்கணும். அந்த வழியிலிருந்து தடுக்கக்கூடியவன் யார்? ஷைத்தான் இல்லையா? அதிலிருந்து நம்ம விலகிக் கொள்ளக்கூடாதா? இன்னும் இந்த சூதாட்டம் பாருங்க, இப்ப ட்ரெண்டிங்ல சூதாட்டம் பல்வேறு விதமான வகையில் வருது. இன்னைக்கு கிரிக்கெட் ஐபிஎல் ஓடிக்கிட்டு இருக்குது. ஐபிஎல் மேட்ச்ல யாரெல்லாம் உங்களுடைய பிளேயரை செலக்ட் பண்றீங்களோ, அந்த பிளேயரை செலக்ட் பண்ணி அவருடைய அந்த பிளேயர்ல எவ்வளவு காசு போடுறீங்களோ அவங்களுக்கு இவ்வளவு கோடி கிடைக்கும். நீங்க பார்க்குறோம் விளம்பரம், எதை எடுத்தாலும் விளம்பரம். அதுதான் ட்ரீம் 11, மை சர்க்கிள் 11 ஏதோ சொல்றாங்க. ஏதோ பல ஆப்புகளை வைத்து இன்றைக்கு நவீனமான முறையில் இன்றைக்கு சர்வசாதாரணமாக வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு முஸ்லீம் பிள்ளைங்க இந்த ரமலானுடைய மாதத்தில் கூட இஸ்லாத்தை சரியான புரியாதனுடைய விளைவாக இந்த ஷைத்தானுடைய செயலாக இருக்கிற சூதாட்டத்தில் சர்வசாதாரணம் வந்து கரெக்டா அந்த டைம் ஆரம்பிக்கிற மாதிரி கரெக்டா வா, நீங்க டீம் போட்டியாப்பா, நீ யார போட்ட, நான் யார போட்ட என்று ஆர்வமாக ஆரவாரமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்தில் மொழியை திளைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் இது எவ்வளவு சீர்கேடு, இஸ்லாத்தில் எந்த அளவுக்கு நாம் இருக்கிறோம் என்பதை பிரதிபலிக்கிறதா இல்லையா? நீங்க நடந்துட்டு இருக்குது. சும்மா நம்ம இதை சொல்லணும்ன்றதுக்காக சொல்லப்படுகிற காரியம் அல்ல, பேசப்படுகிற விஷயம் அல்ல. உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் இன்றைக்கு இதில் முழுகி திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார ஆசையின் காரணமாக இது மாதிரியான ஏதோ விளையாட்டுத்தனமாக என்று சொல்லி இது மாதிரி சூதாட்டம் என்று கூட அறியாமல், இது அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட விஷயம், அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட விஷயம் என்று கூட அறியாமல் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இதில் முழுகி திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஏராளமான விஷயங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால இது மாதிரியான ஷைத்தானுடைய செயல்பாடுகளிலிருந்து நம்ம விலகி இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்லிவிட்டானா அல்ல மாற்றுக்கிறது கிடையாது என்பதில் உறுதியாக இருங்கள். இறைவன் எவ்வளில் நம்மை நடக்க சொன்னானோ அவ்வளில் மட்டும்தான் நான் நடப்பேன் என்பதில் உறுதியாக இருங்கள். சஹாபாக்கள் அப்படிதான் இருந்தாங்க.
சமயனா வாச்சானா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் என்பதுதான் அவருடைய சொல்லாக இருந்தது. அப்படிப்பட்ட அந்த சொல்லை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இன்னும் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். யகூலூன நுஃமினு பிபால், சிலதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்கிறார்கள். வனக்ஃபுரு பிபால், சிலதை மறுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். சிலதை ஏற்றுக்கிறாங்க, சிலதை மறுக்கிறாங்க. இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சிலதை ஏற்றுக்கிறாங்க. இது செய்ய முடியும், ஓகே, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது செஞ்சால் ஏதாவது பிரச்சனை வரும், ஏதாவது நமக்கு சட்ட சிக்கல் வரும், எதாவது செஞ்சால் நம்ம சரியாக செய்ய முடியாது அப்படின்றதுக்காக வேண்டி, நம்முடைய மனோச்சைகளுக்காக வேண்டியோ அல்லது குடும்ப உறவு ஊர் மக்கள் என்பதற்காக வேண்டியோ சில விஷயங்களை நாம் மறுக்கிறோம். இப்படி செய்யக்கூடியவர்களை பற்றி சொல்கிறான். யுரீதுனா யத்தஹிது பைன தாலிக சபீலா, இவர்கள் ஒரு நடுத்தரமான இவங்க ஒரு ரூட்டை போட பார்க்குறாங்க. என்ன ரூட் இது? ஷைத்தானுடைய ரூட், வேற என்ன கிடையாது. அல்லாஹ் போட்டது மட்டும்தான் சத்திய கொள்கை, அது மட்டும்தான் நேரிய பாதை. அது அல்லாத எந்த பாதையாக இருந்தாலும் சரிதான், அது வழிகட்ட பாதை. அப்படி ஒரு நடுத்தரமான ஒரு வழியை கையாள நினைக்கிறார்கள். உலாய்க ஹுமுல் காஃபிருல் ஹக்கா, இவர்கள்தான் உண்மையில் காஃபிர்கள் என்று சொல்கிறான், இறை நிராகரிப்பாளர்கள் என்று சொல்கிறான். ஏற்றுக்கிட்டால் முழுசாக ஏற்றுக்கணும், முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து விட வேண்டும். இல்லை என்றால் இது நாளை மறுமையில் நம்மை காஃபிராக்கக்கூடிய மிக மோசமான செயல். இதற்குத்தான் ஷைத்தான் ஆசைப்படுகிறான். அதனால் பல்வேறு விதமான ஊசலாட்டங்களை நமக்கு ஏற்படுத்துகிறான். எனவே இது மாதிரியான காரியங்களிலிருந்து விலகி நம்மை நாம் சரியான இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் வாழக்கூடிய முஸ்லிம்களாகவும் முழுமையாக இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்களாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பை வல்ல ரப்பு நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.